வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொதுவா நம்ம கட்டுற வீட்டுல ஏதாவது ஒரு தேவை பூர்த்தி அடையலன்னா அந்த வீடு நமக்கு முழுமை அடையாது. அந்த வரிசையில வீட்டுடைய உட்புற அழகை மேம்படுத்தி அறைகளை அலங்காரப்படுத்த அறிமுகமானதுதான் இந்த ஃபால் சீலிங். முன்னெல்லாம் கமர்ஷியல் பில்டிங், ஆபீஸ், இண்டஸ்ட்ரீஸ்கள்ல ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், வாட்டர் லைன், எலக்ட்ரிக்கல் லைன், ஏசி டக்ட், வென்டிலேஷன் டக்ட்லாம் சீலிங்ல ஒட்டினபடி போறத அசிங்கமா நினைச்சு அதை மறைக்க இந்த ஃபால் சீலிங் கான்செப்டை யூஸ் பண்ண தொடங்கி பின் நாளடைவில் பல டிசைன்கள், லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு இந்த ஃபால் சீலிங்ல கொண்டு வந்து அடுத்து இப்போ கடைசியா சராசரி வீடுகளுக்கும் இந்த ஃபால் சீலிங் கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டோம். ஆனா இப்போ ட்ரெண்டிங்ல ஃபால் சீலிங்க்கு ரெகுலரா பயன்படுத்துற ஜிப்சம் போர்ட், ஜிஐ ஃப்ரேம், ஹேங்கிங் மெத்தடுக்கு பதில் முழுக்க காங்கிரீட்டாலான காங்கிரீட் ஃபால் சீலிங்க மக்கள் விரும்ப தொடங்கிட்டாங்க. அப்படி இந்த காங்கிரீட் ஃபால் சீலிங்ல என்ன இருக்கு, எப்படி இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாக்குறது, இதை நிறை குறைன்னு அடுத்த 3 நிமிஷத்துல விரைவாகவும் பார்த்து முடிச்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கண்டினியூட்டி புரியும். நீங்க நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா நான் 𝐂𝐤𝐬𝐿 கிஷோர் குறைஞ்ச செலவுல அதிக தரமான வீடுகளை எப்படியெல்லாம் கட்ட முடியும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் 𝐂𝐤𝐿 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காங்கிரீட் ஃபால் சீலிங்கை பொறுத்தவரை இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. ஒன்னு, சீலிங்ல ஒரு குறிப்பிட்ட இடம் பள்ளமா ஸ்லாபுக்குள்ள மேல் நோக்கி போற மாதிரியும், ரெண்டாவது சில டிசைன்கள்ல இப்படி கீழே தொங்குறபடி ப்ரொஜெக்ஷன் ஆகும், மூணாவது இப்படி உள்ள வெளியிலன்னு வர டிசைன்களுடைய சைடுகள்ல ஸ்ட்ரிப் லைட் பொறுத்துறதுக்கு தோதா சின்ன குழாய் மாதிரியான துளைகளை வடிவமைச்சுக்கிறது. இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம அறைகளுடைய ரூஃப் ஸ்லாபை போடும்போது அடிக்கக்கூடிய சென்ட்ரிங் ஷீட்டுகள்லயே ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி காங்கிரீட் ஸ்லாபுக்குன்னு ரெகுலரா பயன்படுத்துற 2 அடிக்கு 3 அடிங்கிற சென்ட்ரிங் ஷீட்டை பயன்படுத்தாம இப்படி சின்ன பலகையை பயன்படுத்திக்கிறது நல்லது. அப்பதான் சின்ன நுணுக்கமான டிசைனுக்கு ஏத்த மாதிரி பலகையை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஆக இப்படி பலகையை பயன்படுத்துறதா இருந்தா கண்டிப்பா பலகையில சென்ட்ரிங் அடிச்சு முடிச்சதும் அதுக்கு மேல பாலித்தீன் ஷீட்டை விரிச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்பதான் காங்கிரீட்ல இருக்கிற சிமெண்ட் பால் லீக் ஆகி வேஸ்ட் ஆகாது. அடுத்து ஸ்லாப்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி நமக்கு கீழே நீட்னா மாதிரி டிசைன் வேணும்னா சைட்ல உள்ள மத்த பகுதிகளை உயர்த்தி சென்ட்ரிங் அடிச்சு சென்டர்ல நம்ம எதிர்பார்க்கிற டிசைனை டம்மியா பிரிக்ஸ்ல ரெடி பண்ணி அதையும் பாலித்தீன் ஷீட்டால கவர் பண்ணிக்கணும். இப்படி நீங்க எதிர்பார்க்கிற எல்லா டிசைனையும் ஸ்டீல் மோல்டுல ரெடி பண்ணா செலவு அதிகமாகும் நினைக்கிறவங்க இப்படி சென்ட்ரிங் ஷீட்லயே பிரிக் ஒர்க்ல அந்த டிசைனை கொண்டு வந்துக்கிறது ஒரு சிம்பிள் ஆப்ஷனா இருக்கும். ரெகுலரா காங்கிரீட்ல ஃபால் சீலிங் போடுற கான்ட்ராக்டர்ட்ட டிஃபால்ட்டா சில ஸ்டீல் மோல்டுகளை எப்பயுமே வச்சிருப்பாங்க. பட் ரேர் கேஸ்ல இந்த மாதிரி காங்கிரீட் ஃபால் சீலிங்க ட்ரை பண்ற கான்ட்ராக்டர்ஸ்கள் ஸ்டீல் மோல்டுக்கு பதில் இப்படி சிம்பிளா தர்மாகோல்லையே அந்த டிசைனை உருவாக்கி அதை இப்படி சென்ட்ரிங் ஷீட்ல பிக்ஸ் பண்ணி காங்கிரீட் போட்டுக்கிறது ஒரு பெஸ்ட் காஸ்ட் சேவிங் ஐடியாவா இருக்கும். பின் இந்த டிசைனுக்கு சைட் ஸ்ட்ரிப் லைட் வர வைக்கவும் இதே தர்மாகோல் பீஸை பயன்படுத்திக்கலாம். அடுத்து மொத்த சென்ட்ரிங் பலகையையும் டிசைனுக்காக ரெடி பண்ண டெம்பரவரி ஸ்ட்ரக்சரையும் சேர்த்தபடி பாலித்தீன் ஷீட் வச்சு மூடி அதுக்கு மேல ஸ்லாபுக்கான கம்பியை கட்டி எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்க்கான ப்ரொவிஷனை கொடுத்து காங்கிரீட் போட்டுக்க வேண்டியதுதான். ஒருவேளை நீங்க ஸ்லாப்ல கீழ் நோக்கி நீட்டப்பட்ட டிசைனுடைய தடிமன் 3 இன்ச்சுக்கும் மேல இருந்தா அதுக்கு தனியா அடிஷனல் சப்போர்ட்டிங் ராடுகளை கொடுத்து அதை ஸ்லாப்ல இணைச்சு பின் காங்கிரீட் போட்டுக்கிறது அட்வைசபிள். ஏன்னா கீழே தொங்குற காங்கிரீட் டிசைன் துண்டுகளுடைய எடை முறையா ஸ்லாப்ல தாங்கப்படுறதை உறுதிப்படுத்திக்கணும். இப்படி ரெடி பண்ண ஸ்லாப்ல பொறுமையா நிதானமா காங்கிரீட்டை போட்டு பின் குறிப்பிட்ட கால அவகாசம் கழிச்சு சென்ட்ரிங்க கழட்டும் போது டம்மியா டிசைனுக்காக பயன்படுத்தின பிரிக்ஸை உடையாம உருவி எடுத்து தர்மாகோல், பாலித்தீன் ஷீட்னு எல்லாத்தையும் உருவிட்டா உங்க ஸ்லாபுடைய அடிப்பகுதி இப்படி தாங்க இருக்கும். இப்படி புது வெந்தும் வேகாத காங்கிரீட் ஃபால் சீலிங் டிசைனை சிமெண்ட்ல டச் அப் பண்ணி நுணுக்கமா பூச்சு வேலை பண்றதுல தான் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண சீலிங்கோடைய அழகே இருக்கு. ரைட், சீலிங்கை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தோம். இதுல அப்படி என்ன நல்லது இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதோடைய குறைகளை பத்தி சொல்லணும்னா முதல்ல நிக்கிறது இதனுடைய விலை. ஆமாங்க, ரெகுலர் ஸ்லாபை விட தடிமன் ஜாஸ்தி, கம்பியும் ஜாஸ்தி, சென்ட்ரிங் மெட்டீரியல், வேலை நேரம், நுணுக்கம், கலைன்னு நீங்க ரெகுலரான ஜிப்சம் ஃபால் சீலிங்க்கு போடுறதுக்கு ஆகிறத விட 2 இல்ல 3 மடங்கு தொகை இந்த காங்கிரீட் ஃபால் சீலிங் போடுறதுக்கு செலவாகும். அதோட ரெகுலர் ஜிப்சம் ஃபால் சீலிங் ரொம்பவே லைட் வெயிட். பட் இந்த காங்கிரீட் ஃபால் சீலிங் கனம் அதிகம்ங்கிறதால கட்டிடத்துடைய ஸ்ட்ரக்சர்ல டெட் லோட் அதிகமாகி இதனால அந்த ஸ்ட்ரக்சரை தாங்குற காலம், ஃபூட்டிங்னு எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டிசைன் பண்ணணும். அடுத்து ரெகுலர் ஃபால் சீலிங்ல கிடைக்கிற மாதிரி பலவிதமான நுணுக்கமான டிசைனுகளுக்கான ஆப்ஷன்லாம் இந்த காங்கிரீட் சீலிங்ல ட்ரை பண்ண முடியாது. ஒன்ஸ் காங்கிரீட் சீலிங்கை ரெடி பண்ணிட்டா அதுக்கப்புறம் சின்ன சேஞ்சஸ் கூட அதுல மாத்த முடியாது. காங்கிரீட் ஃபால் சீலிங்கை பொறுத்தவரை ப்ராப்பரான ஸ்லாபுடைய ஸ்டீல் டிசைன், சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கான லே அவுட் டிராயிங், லைட் ஃபிட்டிங்கான டிராயிங்னு எல்லாத்தையும் முன்னரவே பிளான் பண்ணி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை தொடங்கணும். இந்த சீலிங்ல இருக்கிற நல்ல விஷயம்னு பார்த்தா செலவுக்கு ஏத்த மாதிரி முழுக்க காங்கிரீட்டால் ஆனதுனால இதனுடைய லைஃப் டைமும் அதிகம். பில்டிங் இருக்கிற வரைக்கும் இந்த சீலிங்கும் இருக்கும். மற்ற ரெகுலர் வகை ஃபால் சீலிங் போடுறதுக்கு ஸ்லாப்ல இருந்து குறைஞ்சது 1 அடி இல்ல 1.5 அடி உயரம் வரை ரூமுடைய உயரம் விரயமாகிற பிரச்சனை இந்த காங்கிரீட் சீலிங்ல கிடையாது. என்ன கேட்டா பட்ஜெட்ல ஃபால் சீலிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜிப்சம் ஃபால் சீலிங்கே போய்க்கிறது நல்லது. தேவைப்பட்டா இன்னும் செலவை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சிம்பிளா ஒரே ஒரு சின்ன டிசைனை மட்டும் சீலிங்ல காங்கிரீட்ல போட்டுக்கிட்டு சீலிங்குடைய பார்டர்ல இப்படி பிஓபி கார்னிஷ் டிசைனை ரெடிமேடா வாங்கி ஒட்டிக்கலாம். இந்த முறை சிம்பிளா இருந்தாலும் பட்ஜெட்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிளாசிக்கா இருக்கும். அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்றேன். நான் 𝐂𝐤𝐬𝐿 கிஷோர். தேங்க்ஸ் ஃபார்